வெல்கம் டு என் வாழ்வும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதம் எப்படி ஈஸியாக வடிக்கிறது அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறவங்க என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃபிகல்ட்டான வேலையாக பார்க்குறவங்க மட்டும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தை வெளியில் நல்லா ஒரு டவல் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அடுப்பில் நம்ம வைக்கும்போது ஃபஸ்ட்டு இது தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு பாத்திரம் சூடாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஈஸியாக தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாகவே சூடாயிரும் பாத்திரம். அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த சின்ன பாத்திரமே போதுமான அளவில் இருக்கும். ஊற வச்ச அரிசி அரை மணி நேரம் கழித்து சாதம் வடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஊற வச்ச அரிசி கூட தேவையான அளவு உப்பு, கொதிக்கிற தண்ணி. ஆக்சுவலி எல்லோரும் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அரிசியை உள்ளே போடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியை கெட்டிலில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே ஊற்றி ஒரு சிம்மில் நடுவில் இருக்கிற அடுப்பில் ஃப்ளேம் கம்மியாக எரியும். அதனால் அதில் வச்சுட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் தான். அதிகமாக வச்சா பொங்கி ஊற்றும் கீழே. கம்மியாக வச்சா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 15 மினிட்ஸில் சாதம் வெந்துடும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு லாங் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் எனக்கு டிஃபிகல்ட்டிஸ் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, அரிசி ஊற வச்சு போடும்போது ஒரு தடவை இல்லை பல தடவை என் கையில் அந்த தண்ணி சூடாக பட்டிருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஸ்பூன் ஒரு லாங் ஸ்பூன் வாங்கியிருக்கேன். நான் ஷார்ட்டாக இருக்க ஸ்பூன் தான் வச்சுருப்பேன் வீட்டில். குழம்பு ஊற்றுற கரண்டி அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி கரண்டிலாம் வைக்கும்போது என்ன அறியாமலே நான் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கும்போது அதை கையிட்டு எடுத்திருக்கேன். பல டிஃபிகல்ட்டிஸ் நான் இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் எப்படி அவாய்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி மாற்றிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய குக்கிங் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், 2 கிளிப் எடுத்திருக்கேன். 10 ருபீஸ் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிளிப்பை வாங்கினதுக்கப்புறம், இந்த மெத்தடை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு சாதம் வடிக்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு வேலையன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் 2 கிளிப் அந்த மாதிரி சாதம் வெந்ததுக்கப்புறம் மாட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் வைக்கணும். பாத்திரம் வச்சா கீழே கண்டிப்பாக நழுவி விழாது. பாத்திரம் செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் நம்ம எதுவுமே வச்சு கையை வச்சு வடிக்கணும் ஒரு சாதம் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம பாட்டில் இந்த மாதிரி கிளிப்பை மாட்டி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும். நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது சாதம் வடிக்கிறதுல. டெய்லியும் குக் பண்ணோம், ஒரே வேலையை பண்ணும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும். குக்கிங் ஸ்டைலெல்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.